ஹாய் காய்ஸ். ஸோ மல்லி சீரியலில் பார்த்தீங்கன்னா வெண்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம மல்லி வந்து இப்போ களம் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த போலீஸ்காரங்களையே வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட போலீஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க போல இருக்குது. ஸோ மல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை தேடணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு தகவல் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடனே தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது தீபிகாவுமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டரை வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டருமே பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்களோட ஆள் தான் போல இருக்குது. ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து அந்த பாப்பா அங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு, அதனால எவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த மாற்றணுமோ நீங்கள் மாற்றிடுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் அங்கே வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னதுனால எப்பயுமே நம்ம வெண்பாவை ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ரூம்லேருந்து இப்போ மாற்றி வேற ஒரு ரூமுக்கு கொண்டுட்டு போய் பார்த்தீங்கன்னா வெண்பாவை வச்சுட்டாங்க. ஸோ மல்லி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க, என் பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு. அந்த வார்டன் அந்த இது இருக்கார்ல, ஸோ அவர் அந்த வேலன் அப்படிங்கிறவர் வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இல்லை பாருங்கள் நீங்கள் வேணா எனக்கு கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம மல்லி அதையும் காட்டுறாங்க. ஸோ அப்போ கூட இது யாராவது வந்து வேணும்னே பண்ணியிருப்பாங்க, சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை இந்த மாதிரி தேவையில்லாமல் உங்கள் பழி போடணும் அப்படின்னு எங்களோட ஹாஸ்பிட்டல் மேலே போட்டிருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணால் பக்கத்தில் இருக்கிற அந்த நர்ஸு ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஸோ வேலனுக்கு பயந்து அந்த நர்ஸை ஆரம்பத்தில் எதுவும் சொல்லாமல் இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மேடம் நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், உங்கள் பொண்ணு வெண்பா இதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, நான் அவளை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்பவே சொன்னதுனால, ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலன் வந்து இவங்க சொல்கிறது எதுவும் நம்பாதீங்க, இவங்க இப்போ தான் புதுசாக வந்தாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க சார், அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்களா, அப்புறம் நீங்கள் ஏன் ஊடலை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மல்லி சொல்ல, ஸோ உடனே வந்து வாங்க மேடம் உங்கள் பொண்ணு எங்கே இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேலனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது, என்னடா இது, இந்த நர்ஸு பொம்பளை இப்படி தேவையில்லாமல் நம்மளை காட்டி கொடுத்துட்டா போல இருக்கே, அப்போ உண்மையிலேயே அந்த வெண்பாவை கண்டுபிடிச்சிட்டா நமக்கு தானே பயங்கர பிரச்சனை அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் பதட்டம் அந்த ஆளுக்கு வந்துடுது. இருந்தாலும் அதை எதையுமே வெளியில் காட்டிக்காமல் பின்னாடியே போகிறாங்க. போய் அந்த ரூமில் பார்த்தா யாருமே இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு வயசான பாட்டி தான் வந்து படுத்து கிடக்காங்க. உள்ளே போனால் நம்ம மல்லி சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க, என்ன இது வெண்பா இந்த ரூமில் தான் இருக்கேன்னு சொன்னீங்க, ஆனால் இதுக்கு பதிலாக வேற யாரும் இங்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, அதான் மேடம் எனக்கும் ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஆனால் உங்கள் பொண்ணு வெண்பாவை இந்த ரூமில் தான் வச்சுருந்தாங்க, நான் தான் உங்கள் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அப்போது எப்படி இங்கே இருக்கிற அந்த குழந்தை இப்போ இல்லாமல் போகும் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டரும் வந்து கேட்குறாரு. எனக்கு புரியலை சார், ஆனால் கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் என்ன ஏதுன்னு விசாரித்தா அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ உடனே வேலன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல சார், இது புதுசாக வந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, இந்த பொண்ணு சொன்னதை போய் நீங்கள் நம்பி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இதனால் எவ்வளோ பெரிய கெட்ட பேர் வருது தெரியுமா அப்படின்னு நினச்சி அந்த வேலன் பார்த்தீங்கன்னா சொல்ல, ஸோ உடனே வந்து இல்லை மேடம் இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து போய், உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்கள் பொண்ணு இவங்க தான் எங்கேயோ மறைச்சி வச்சுருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாஸ்பிட்டலில் வேறு எங்கேயோ நீங்கள் வர்றதை தெரிஞ்சு மாற்றிருக்காங்களோ அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டிக்கிட்ட வந்து வேணும்னா நீங்கள் விசாரித்து பாருங்கள், இவங்க கிட்டத்தட்ட 4 நாளாக 5 நாளாக இங்கே தான் இருக்காங்க, அப்போ எப்படி உங்கள் பொண்ணு வெண்பா இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலன் சொல்ல, அந்த பாட்டிக்கிட்ட விசாரித்து பார்க்கும்போது ஆமாம்மா இவங்க சொல்கிறது உண்மை தான், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு 4-5 நாளாக நான் இதே ரூமில் தான் வந்து இருக்கேன், இதை தவிர்த்து வேறு எந்த சின்ன பொண்ணும் இந்த ரூமுக்கெல்லாம் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மல்லிக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது, அந்த நர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா இவங்க இப்படியெல்லாம் போய் சொல்கிறாங்களே அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பண்ணுறது, எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும், அதான் மல்லி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து தேடியாச்சுல்ல, இப்போ எங்கேயுமே இல்லை என்ன பண்ண முடியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ஸோ மற்ற இடத்துல ஹாஸ்பிட்டலில் எங்கேயுமே வந்து சர்ச் பண்ணவே இல்லை, அப்படி பண்ணணும்னு சொன்னதுக்கு அந்த வேலன் வந்து இல்லை சார் அதெல்லாம் பண்ண முடியாது, ப்ராப்பரான கமிஷனர் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் எங்களால் வந்து நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு அலோவ் பண்ண முடியும், ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு போதுமான ஆதாரங்கள் வேணும், எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்க எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது வந்து சரிப்பட்டு வராது, அப்படி பண்ணால் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அது கெட்ட பேர் வரும், ஏன்னா நான் தான் அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேலன் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாரு. இது எல்லாமே அந்த ரவுடி பசங்களை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான். ஸோ எதுவுமே இல்லாமல்
இல்லாமல் இப்போ மல்லி பார்த்தீங்கன்னா வெறும் கையை வீசிட்டு போகிறாங்க. ஏன்னா வரும்போது நம்ம மல்லி அவ்வளோ நம்பிக்கையாக வந்தாங்க. வெண்பாவை கண்டிப்பாக இந்த வட்டம் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், நம்ம கையோட கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சி. ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லிக்கு ஏமாற்றம் தான் இருந்துச்சு. ஸோ மல்லி தான் நினச்ச மாதிரி வெண்பாவை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றாங்க. ஸோ கரெக்டாக வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல வெண்பாவை பார்க்குற மாதிரியே வந்து ஃபீல் ஆகுது. அதை பார்த்த உடனே வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அது வந்து அப்படியே மறைஞ்சிடுது. வெண்பாவோட நினப்பு நமக்கு அதிகமாகிருச்சு. எனக்கு என்னமோ வெண்பா இங்கே இருக்கிற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நர்ஸு சொன்ன மாதிரி எங்கேயுமே இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வேற வெண்பாவோட போகலாம் அப்படின்னு நினச்சா அவ்வளோ ஆசையாக வந்தோம். இப்போ என் பொண்ணு வெண்பா எனக்கு இன்னும் கையில் கிடைக்காம போயிட்டாலே, என்ன பண்ணுறது கடவுளே அப்படின்னு நம்ம மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறாங்க. ஸோ வெளியில் வந்தோடனே அந்த வேலன் வந்து, நான் தான் சொன்னேன்ல சார், நீங்கள் தான் சார் தேவையில்லாமல் நான் சொல்கிறத நம்பாமல் இப்படி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி யார் சொல்கிறதையும் நம்பி அவசரப்பட்டலாம் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போய் இப்படிலாம் பண்ணிடாதீங்க சார், இதனால எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கெட்ட பேர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மகா பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நர்ஸு வேலனையும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலனுமே பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸு மேலே பயங்கர கோபத்தில் இருக்காரு. இவ்வளோலாம் நம்ம சும்மாவே விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு, அதனால மகா பார்த்தீங்கன்னா மேடம் நானும் உங்கள் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேறு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மகா நினைக்கிறாங்க போல இருக்கு. அவங்க பண்ணுற பிளான் நடக்குமா, வெண்பாவை சீக்கிரமாக காப்பாற்றிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.